வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் கீட்டோரால் டிடி டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீட்டோரால் டிடி டேப்லெட்டு, இந்த டேப்லெட்டில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்டோரலாக் 10 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையை டாக்டர் ரெட்டிஸ் அப்படிங்கிற கம்பெனி தயாரிக்கிறாங்க. இந்த மாத்திரை எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சிவியரான பெயின் இருக்கும், அதாவது வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு டாக்டர் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. அதே மாதிரி சில பேருக்கு இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும், அதாவது ரெட்னஸ்ஸு, ஸ்வெல்லிங் இந்த மாதிரி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் அவங்க உடம்புக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் டாக்டர் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. இப்போ அந்த மாத்திரை அதிகமாக பெயின் ஏற்படக்கூடிய நபர்களுக்கும் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மாத்திரை மைல்டாக பெயின் இருக்கிறவங்க, அதே மாதிரி இது லாங் டேர்ம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணவே கூடாது. இது ஒரு ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாத்திரை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிவியரான பெயின் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாத்திரையை பயன்படுத்தணும். அதுவும் டாக்டரோட பரிந்துரை படி மட்டும்தான். சுயமாக யாரும் இந்த மாத்திரையை டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் எடுத்துக்கவே கூடாது. இந்த மாத்திரைன்னு இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் டாக்டரோட பரிந்துரைப்படி தான் பயன்படுத்தணும். சுயமாக யாரும் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காதீங்க. சரி, இந்த மாத்திரையை ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர் சொன்ன அறிவுரைப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். இந்த மாத்திரையை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங், ஸ்டொமக் பெயின், நாசியா, இன்டைஜஷன், அதேமாரி டயோரியா, நெஞ்செரிச்சல், அதேமாரி பசியின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்டர் சொன்ன அளவோடு நீங்கள் இந்த மாத்திரையை பயன்படுத்தணும். ஏன்னா இது ஒரு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கு. அதாவது இது உடம்புல இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான வலியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாத்திரை. இது ஒரு வலி நிவாரணி மாத்திரை. அதனால் இதை தேவைக்கேற்ப பரிந்துரைப்படி மட்டும் பயன்படுத்துங்க. வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. குறிப்பாக எந்த ஒரு மருந்து வாங்கினாலும் அதனோட எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணுங்கள். சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.